அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். காஷ்மீரின் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே பெரிய போர் வெடித்தது. பாகிஸ்தான் அரசாங்க தயவில் செயல்படும் லஷ்கர்-இ-தொய்பா, ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாதிகளின் முகாம்களை நம் ராணுவம் குண்டு வீசி தகர்த்தது. பாகிஸ்தானில் விமானப்படை தளங்கள், ராணுவ மையங்களையும் ஏவுகணைகள் வீசி பந்தாடியது. இந்தியாவின் அடியை தாங்க முடியாமல் பாகிஸ்தான் கெஞ்சியது. இதையடுத்துதான் இந்தியா தாக்குதலை நிறுத்தியது. இவ்வளவு அடி வாங்கிய பிறகும் பாகிஸ்தான் திருந்துவதாக தெரியவில்லை. அங்குள்ள பயங்கரவாதிகள் வெளிப்படையாக மீண்டும் மீண்டும் இந்தியாவை மிரட்டி வருகின்றனர். அவர்களுக்கு பாகிஸ்தான் ராணுவமும் போலீசும் பாதுகாப்பு அளித்து வருகிறது. இப்போது காஷ்மீரில் உள்ள இந்துக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்த ஜம்மு காஷ்மீர் யுனைடெட் மூவ்மெண்ட் என்ற தனது கிளை அமைப்பையும் லஷ்கர்-இ-தொய்பா புதிதாக ஏவி விட்டுள்ளது. லஷ்கர் பயங்கரவாத அமைப்பின் மூத்த தளபதியும் JKUM அமைப்பின் முக்கிய நிர்வாகியுமான அபு மூசா காஷ்மீரி இந்தியாவுக்கு பகிரங்க மிரட்டல் விடுத்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டம் பஹீரா கிராமத்தில் மேடை போட்டு காஷ்மீர் விவகாரம் குறித்து பேசினார். பிச்சை எடுப்பதன் மூலம் சுதந்திரம் பெற முடியாது, இந்துக்களின் கழுத்தை அறுப்பதன் மூலம்தான் சுதந்திரம் கிடைக்கும் என்று வன்முறையை தூண்டிவிட்டார். அதோடு நிறுத்தவில்லை. காஷ்மீர் இந்துக்கள் கழுத்தை அறுக்க வேண்டும் என்பது பற்றி பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப்பிடமும் மற்ற மூத்த அமைச்சர்களிடமும் தனிப்பட்ட முறையில் சொல்லிவிட்டேன். ஜிகாத் என்ற போர்வையில் பயங்கரவாதம் செய்வதன் மூலம் மட்டுமே காஷ்மீர் பிரச்சினைக்கு முடிவுரை எழுத முடியும் என்பதையும் சொல்லிவிட்டேன் என்று அவன் பேசினார். இந்த வீடியோ வெளியாகி கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இப்படி மேடை போட்டு ஒரு பயங்கரவாதியால் பகிரங்கமாக பேச முடியும் என்றால் அவர்களுக்கு பாகிஸ்தான் அரசாங்கம் எந்த அளவுக்கு இடம் கொடுத்து வைத்திருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். லஷ்கர் பயங்கரவாதி மூசாவின் பேச்சை நம் உளவுத்துறையும் ராணுவமும் சீரியஸாக எடுத்துக் கொண்டது. காரணம், பஹல்காம் தாக்குதலுக்கு முன்பும் அவன் இதேபோல் பேசியிருந்தான். அடுத்த சில நாட்களில் பஹல்காம் தாக்குதல் நடந்துவிட்டது. இப்போது மீண்டும் பேசியிருக்கிறான். அப்படியென்றால் ஏற்கனவே சதி திட்டம் தயாராகி இருக்கக்கூடும் என்று நம் உளவுத்துறை கருதுகிறது. இதனால் பயங்கரவாதி பேசிய இடம், நேரம், சூழல் பற்றிய துல்லியமான விவரங்களை உளவுத்துறை சேகரித்து வருகிறது. இன்னொரு பக்கம் காஷ்மீரில் உஷார் நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எல்லைப் பகுதியை நம் ராணுவம் உன்னிப்பாக கவனித்து வருகிறது. ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடியவில்லை. அனைத்து நிலையிலும் இந்தியா தயார் நிலையில் இருக்கிறது என்று அடிக்கடி நம் ராணுவம் சொல்லி வருகிறது. எனவே மீண்டும் பாகிஸ்தான் வாலாட்டினால் அந்த நாட்டின் வரைபடமே உருமாறிவிடும் என்கின்றனர் நிபுணர்கள்.